குட் மார்னிங். இன்னைக்கு சர்ஜரி டே. காலையில் எந்திரிச்சு இங்கே ஒரு குத்து சதக்குன்னு பிளட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் பிபி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு வந்தங்காட்டி ஒரு காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து சரியாக தூங்கல. அப்புறம் எழுந்திரிச்சிட்டு உள்ள ரொம்ப ஹட்டுக்கும் தலைக்கும் பெருசாக இருக்குது, அதனால உள்ளேயே வாக்கிங் போயிருந்தேன். இந்த கொஞ்ச நேரத்தில் குளிக்கணும், மறுபடியும் குளிக்கணும். அவங்க ஏதோ லிக்விட் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி நேற்று நைட்டு குளிச்சு இன்றைக்கும் குளிச்சுட்டு திரும்ப 7:30 மணிக்குள்ளே சாப்பாடு தண்ணி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். 3-3:30 வாக்கில் ஒரு சர்ஜரி. 1-1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷன், அவ்வளோதான். தூக்கி போட்டு வேலை பார்க்க வேண்டியதான். பணமே இல்லாமல் தெற்கோடியில் இருந்தாலும் கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சாலும் அவன் வழி அவன் தான் அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அது ஜெஃப் பெசோஸ், வாரன் பஃபெட் யாரை நினைச்சாலும் அவங்க வழி அவங்க பெயின்கில்லர் வேணா எடுத்துக்கலாம் காசு இருந்தா. ஆனா பணம் சேர்த்துறேன்ற பேர்ல ஹெல்த் கவனிக்காம ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய மெசேஜ். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லாம போற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகலாம், தள்ளி தள்ளி போட்டு ஒரு பிரச்சனைய சின்ன ஒரு அடைப்பா இருக்கும்போது, சின்ன ஒரு ஹோலா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுங்க. லைக் எப்படி சொன்னா, ஒரு டேம் இருக்குன்னா ஒரு சின்ன ஹோல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை நம்ம கண்டுக்காம விட்டாதான் பெரிய பெரிய விரிசல் போகும். உடம்பு கொடுக்குற எந்த வார்னிங் சைன்ஸும் இக்னோர் பண்ணாம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடிக்கடி ஹெல்த் செக்அப் இயர்லி ஒன்ஸ் எடுக்கிறீங்களா, அது எடுத்துக்கோங்க. 40 வயசுக்கு மேலும் மெமோகிராம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரஸ்ட்டுக்கு, கர்ப்பப்பை வாய்க்கு, இது எல்லாத்துக்கும் கர்ப்பப்பை வாய்க்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எங்களுக்கு ஸ்க்ரீனிங் மூலியமா மட்டும்தான் முன்னாடியே கண்டுபிடிச்சு ரெடி பண்ண முடியுமா தவிர நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது அது எந்த அறிகுறியும் காட்டாது. சீக்கிரம் எந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு வார்னிங் சிக்னலுக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது பெருசா ஆகாம காப்பாத்திக்கலாம். நம்ம கிட்டதான் காசு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ல. எத்தனையோ கோடி சம்பாதிச்சாங்க கூட அவங்களால ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம தவிச்சு நிக்கிற விஷயம் எல்லாம் நீங்களே உங்க லைஃப்ல எல்லாமே லைஃப் லெசன்ஸ் தெரிஞ்சுக்கணும். புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சோறு வந்துருச்சு, நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு காலைல ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பொங்கலும் ஏதோ குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சாம்பார்னு நினைக்கிறேன். சர்ஜரிக்கு முன்னாடி எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அக்கா நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட தான், நம்மளோட தெரிஞ்சவங்க, எனக்கு பைபிளெல்லாம் கொண்டு அடிக்கடி ஜெபம் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த அக்கா. ஸோ அவங்க ஓவர் த கால் எனக்கு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கான சாண்டிங்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை நான் லிசன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட ப்ரேயர்ஸ், லவ், அப்புறம் சப்போர்ட் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் கடமைப்பட்டிருக்கேன். எனக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாத்துக்குமே. அது எந்த வகையில் நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். இப்போது எனக்கு இந்த எம்ஆர்ஐ பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அக்கா கிட்டே சொன்னாக்கா, நானே நடக்கிற நிலமையில தான் இருக்கேன், நடந்து வந்துடுறேன்னு. இல்லைம்மா, நாங்கள் இதில் தான் வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத எங்களோட ப்ரோட்டோகால், ஸோ அலோவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு போனோம். சர்ஜரி பார்த்திங்கன்னா எனக்கு கடைசி நிமிஷம், அதாவது சர்ஜரிக்கான கவுன் போடுற வரைக்குமே இன்றைக்கி சர்ஜரி பண்ண போகிறோமா இல்லை போஸ்ட்போன் பண்ண போகிறோமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. பிகாஸ் டாக்டர் சர்ஜரி பற்றி பேசணும், உங்கள் வீட்டில் யாராவது அப்பா அண்ணா யாராவது பெரியவங்க இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கூட இருந்தவங்க 2 பேர் அக்கா மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க அப்படி சொன்னதும் அவங்க என்னோடய அக்கா சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த பார்வையே ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் எங்கள் ஃபேமிலிக்கு பில்லர் மாதிரி, ஸோ இவங்க நல்லபடியாக சர்ஜரி முடிச்சு அனுப்புங்க, இவங்களை நம்பி ஒரு பேபி இருக்காங்க, இவங்களை நம்பி தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னலாக பேச போகும்போது டாக்டருமே கொஞ்சம் ஓகேம்மா கவலைப்படாதீங்க, நல்லபடியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆறுதல் சொன்னாங்க. எம்ஆர்ஐ பண்ணாங்க. எம்ஆர்ஐ ரூம் முடிச்சுட்டு வெளியே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது எங்கள் அக்காங்க 2 பேரும் என்னை அப்படியே பாவமாக பார்த்துட்டு தைரியமாக இருன்னு சொல்கிறக்கு வந்தாங்க. அப்போ நான் அவங்க கையை பிடிச்சிட்டு, தைரியமாக இருங்க, அழுகாதீங்க, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னது அவங்க சிரிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிக்சர் தான் இது. கொஞ்ச நேரத்தில் சர்ஜரி அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். மண்டைக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த ஆதன் சேர் போட்டு நாற்காலி போட்டு ஜம்முன் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்ருக்கான் மூளையில். அதனால் வேறு எதுவும் யோசிக்க தோணலை. பார்ப்போம், பத்திரமா போயிட்டு வரேன்.
எந்த சூழ்நிலையில சிரிக்கிற பாரு, அதுதான் கலைவாணி. எஸ். எல்லா நேரத்தில் ஏங்க அழுது மட்டும் என்னத்தை சாதிக்க போகிறோம் சொல்லுங்க. எல்லாம் சிரிச்சுட்டே ஜாலியாக கடந்து போக வேண்டியதுதான். அதில் என்ன இருக்கு? கரெக்டா? கரெக்டா. சரி போலாமா சர்ஜரிக்கேன்? இப்போ மட்டும் ஏன் அழுகிற? அது வேற வாயி. இது கொஞ்சம் சர்ஜரிக்கு போகிறோம், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தான். ஆனால் பதட்டம்லாம் பண்ணல. ஏன்னா பதட்டப்படக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. டாக்டர் வந்து சொன்னாங்க, ஆரம்பத்துலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் பதட்டம் பயம் அதெல்லாம் பெருசாக இல்லை. அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதான் ஒரே குழப்பமாக போச்சு. அந்த குழப்பத்துக்கு ஒரு வகையில் சரி எப்படியாவது தீர்வு காணலான்னு சொல்லி நாங்கள் வேண்டான்னு விலகினாலும் அதை பிடிச்சி ஆப்ரேஷன் தியேட்டரில் உட்கார வச்சு வெட்டுக்கால அதை ரெடியாக எடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக அமையும் நினைக்கிறேன். ஆல்வேஸ் வெல், ஆல்வேஸ் வெல், ஆல்வேஸ் வெல், ஆல்வேஸ் வெல், ஆல்வேஸ் வெல். சர்ஜரிக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். அப்பா கிட்ட சொல்லிடுங்க. பையன் எங்க கொடுங்க. அம்மா பேசுகிறேன், அம்மா ஊசி போட போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்ண? சரி தங்கம், பத்திரமா போயிட்டு வரேன். அப்புக்குட்டி சொல்லு. சர்ஜரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, போயிட்டு வரேன். சரி பத்திரமா போயிட்டு வரேன். சரி சரி வச்சுட்டான். சரிம்மா. சரி சரி வச்சுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெட்டை ஜடை போட்டு விட்டு எனக்கு சர்ஜரிக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. சர்ஜரிக்கு கவுன் போடுற வரைக்கும், அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து இன்றைக்கி சர்ஜரி நடக்குமா இல்லையாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கவுனை போட்டு ரெட்டை ஜடை போட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எனக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தியா எப்படிலாம் தாங்குறாங்க ச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆப்ரேஷன் தியேட்டரில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம். இதில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என் காரில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையான அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி, சதையும் சேர்த்து கட் பண்ணி, உள்ளே இருக்கிறது லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி, எலும்பை கட் பண்ணி உடச்சி எடுத்து கட்டியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் உடஞ்சி தான் வந்திருந்தது அந்த கட்டி. அதை ஒரு டப்பாவில் போட்டு சாம்பிள் எடுத்து அதை வந்து பயாப்சிக்கு மறுபடியும் அனுப்புறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் H2O2 அப்படிங்கிற ஒரு திரவம், அந்த இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சமந்தா அவங்க அது நெபுலைசரில் போட்டு சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாச்சுல்ல. ஸோ சர்ஜரிக்கு க்ளீனிங்க்கு பயன்படுத்துகிற அந்த H2O2 திரவம் அந்த கெமிக்கலில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏற்கனவே இறந்து போன ஒருவருடைய எலும்பு, தானமாக கொடுக்கப்பட்ட எலும்பு இவங்க ஹாஸ்பிட்டலில் போன் பேங்கில் இருந்துச்சு. அந்த போனை எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு தேவையான சிமெண்ட்டு ஃபில்லிங் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சு ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு கட்டட வேலை செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அதில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சிமெண்ட்டு, ஸ்டீலு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒரு ஜோசியக்காரர் வந்து ஒரு தமிழ் மாதத்தில் ஒரு தேதியை குறிப்பிட்டு இதுக்கு மேலே ஆயுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தார். ஸோ அந்த டைம் முடியறதுக்கு கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் மிட்நைட் 12 மணிக்கு முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அதனால தான் செடேஷன் கொடுத்தும் அந்த 5 நிமிஷத்தில் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ டாட்டா பாய் பாய், சர்ஜரி முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை, பூங்கார், தூயமல்லி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லா அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், பருப்பு, இது எல்லாமே சேர்த்து நாங்கள் சேல் பண்ணுற அப்பக்குட்டி சத்து மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9843328676 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரையல் பேக் 159 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுக்கே வந்து கொரியர் சார்ஜ் நீங்கள் தனியாக பே பண்ணிங்கன்னா வீட்டுக்கே உங்களுக்கு வந்து சத்து மாவு டெலிவரி ஆகும். தேங்க்யூ so much for all your love and support. Thank you. Bye bye.